இன்றைக்கி நான் தமிழில் ஒர்க் ஷீட் வந்து எங்கள் பாப்பாவுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண்புழு மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஆனா எழுதியிருக்கேன். அதை வந்து அவளை எழுத சொல்கிறேன். விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா குழந்தைங்களும் வந்து ஆனாவனா அந்த இதை வந்து மறந்துருப்பாங்க. அதனால் அதுக்கு பின்னாடி இருக்க பேப்பரில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆன்றது இப்படி தான் இருக்கும், ஆன்றது இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணுங்கள் இல்லைன்னா ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆன்றது இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும், இப்படி ஷேப்பில் இருக்கும்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஜாலியாக அவங்க வந்து ரவுண்ட் பண்ணுறதோ ஸ்கெட்ச் பண்ணுறதோ ஈஸியாக பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொன்னோன்னா ஈஸியாக இந்த ஷேப்பில் இதுக்கு அடுத்தது இதுதான் வரும், இதுக்கு அடுத்த எழுத்து இதுதான் வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு இருக்க எங்கே இருக்குன்னு ரவுண்ட் பண்ணுமா. இது என்ன எழுத்து? இது இங்கே எங்கே இருக்குது? இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அவங்க உயிர் எழுத்துக்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் படித்தாலுமே வந்து பேசிக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பின்னாடி வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் லீவில் உங்கள் குழந்தைங்கள உட்கார்ந்து படிக்க வைக்கிறீங்கன்னா பேசிக்ஸ் மட்டுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடியுமே. உயிரெழுத்துக்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்னா, முன் வரும் எழுத்துக்களை எழுதுக. ஆக்கு முன்னாடி என்ன வரும், ஊக்கு முன்னாடி என்ன வரும், ஏக்கு முன்னாடி என்ன வரும், ஐக்கு முன்னாடி என்ன வரும், அந்த மாதிரி முன்வரும் எழுத்துக்கள் இல்லைன்னா பின்வரும் எழுத்துக்கள் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சொல்லி தான் வந்து எழுதுவாங்க. இ அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரெழுத்துக்கள் வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிரும். அவங்களுக்கு அந்த எழுத்தும் வந்து மெமரைஸ் ஆகிடும். விடுபட்ட மெய்யெழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு பாக்ஸில் வந்து இக்கு இங்கு இச்சு இந்த மெய்யெழுத்துக்களை வந்து நடுவில் இருக்க எழுத்தை வந்து விட்டுட்டு மிச்ச எழுத்தை மட்டும் எழுதியிருக்கேன். குழந்தைங்கள ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த எழுத்து எப்படி எழுதணுன்றது மறந்து போயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெய்யெழுத்துக்களை வட்டமிடுங்க. அதே மாதிரி எப்படி உயிரெழுத்துக்களை வட்டமிடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் மெய்யெழுத்துக்களை வட்டமிடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த எழுத்து தான் இச்சுனா இது, இங்குனா இது, இக்குனா இது, இவ்வுனா இது அப்படின்னு ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த முன்னாடி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தோம்ல அதில் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இக்குலேருந்து 2 சுழி இன் வரைக்கும் உள்ள எழுத்து வந்து ஃபுல்லாக இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு எழுத்து வந்து எழுதியிருக்கும். மெய் எழுத்துனா என்னது? இது என்ன எழுத்து ரவுண்ட் பண்ணியிருக்குது? இந்து. இது இத்து. இது என்ன எழுத்து? இங்கு. இது என்ன எழுத்து? இங்கு. இது என்ன எழுத்து? இங்கு. இது என்ன எழுத்து? இங்கு. ஒரே எழுத்து 2 டைம். ஏன்னா உனக்கு தெரியாதுல்ல இங்குன்றது. இது என்ன எழுத்து? கா. இது இதா 3 சுழி இன். இதெல்லாம் என் புள்ளி வச்ச எழுத்துக்கு பேர் என்னது? மெய் எழுத்து. இது என்ன எழுத்து? இது இக்கு. இது இக்கா? இக்கு சொல்லிட்டே வா. இக்கு இக்கு இன்னு. இக்கு இக்கு இன்னு. இங்கு இங்கு இச்சு. இது என்ன எழுத்து? மெய் எழுத்துக்களை வந்து வட்டமிட்டதுக்கப்புறமா இங்கே பாக்ஸில் வந்து அந்தந்த விடுபட்ட எழுத்துக்களை ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ 4 மெய் எழுத்து எடுத்துருக்கேன். இக்கு, இச்சு, இப்பு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில படங்கள் வந்து ஈஸியாக வரும். மூக்கு, குச்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த பேருக்குள்ளே மெய்யெழுத்தை மட்டும் வந்து கோடு போட்டு கொடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ அவளாக ஃபில் பண்ணுவாள் என்னென்ன பேருன்னு சொல்லி. ஏன்னா படத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க குழந்தைங்க. இங்கே பாரு, நான் மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த 4 எழுத்து தான் இந்த படத்துலேருந்து வரும். சரியா? அதை டேஷில் போடணும் நீ. சரியா? இது என்ன இது? எழுதணும். இது என்னது? இது மூக்கு. மூ. இக்கு. இக்கு எங்கே இருக்குது? இல்லை காட்ட மாட்டேன். இக்கு. இது என்னன்னு சொல்லு. பச்சை. இச்சு எங்கே இருக்குது? இது என்னது? இது குச்சி. இங்கே என்ன வரும்? ஹூ.
இச்சி இது என்னது இது கண்ணு கண் 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 என்ன வரும் கா மூணு சதியின் இது என்ன வரும் நாக்கு நா இக்கு இக்கு இது என்னது சீப்பு சி இப்பு பூச்சி சி இச் இச் சி பப்பு சிவப்புல சிகப்பு சிகப்பு என்ன வரும் இப்பு இது என்னது இரண்டு இ ர இண்டு அது என்ன மூணு சதியின் நீ ஃபில் பண்ணிடுறியா என்னென்ன வரும்ன்றத ஒர்க் ஷீட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களோட 10 நிமிஷம் உட்காந்தா போதும். அவங்க ஒரு சில வார்த்தைகள் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து கற்றுப்பாங்க. முடிஞ்சு புதுசாக கிளாஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்கள் வந்து சட்டுன்னு ஞாபகம் வரும். திக்கி திணற மாட்டாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.